ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இண்டோஃபில் பிராண்டை சேர்ந்த டோக்கன் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டைனோடெஃபியூரான் 20% SC ஃபார்மெட்டில் இருக்குது, அதாவது சால்யூபிள் கிரானியூல் ஃபார்மெட்டில் இருக்குது. நீரில் கரையக்கூடிய குறுநீர் வடிவிலான பூச்சிக்கொல்லியாக இது இருக்குது. இதை பயன்படுத்துகிற மூலயமா என்னென்ன சார்ந்த பூச்சிகளை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்னு குறிப்பிடக்கூடிய பழுப்பு நிற தாவர தத்துப்பூச்சி அழிக்கலாம், அண்ட் ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வெள்ளை ஈக்கள் அழிக்கலாம், அண்ட் ஜாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தத்துப்பூச்சிகள் அழிக்கலாம், அண்ட் ஏபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சிகள் அழிக்கலாம், த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வால்பெண்கள் அழிக்கலாம். இந்த 5 சாரஞ்சம் பூச்சிகளையுமே நம்ம எந்த ஒரு பேரில் ஏற்பட்டு செஞ்சாலும் அந்த சாரஞ்சம் பூச்சிகளை அழிக்கிறதுக்கு நம்ம இந்த டோக்கன் பூச்சிகளை பயன்படுத்தலாம். அண்ட் இது எந்த மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய சாரஞ்சம் பூச்சிகள் மேலே கான்டாக்டாக பட்டுச்சினாலும் செத்துரும், ஒருவேளை படலைனாலும் தாவரத்தில் முழுமையாக ஊடுருவி வேலை செய்கிறது மூலயமா தண்டுகள், கொப்புகள், இலைகள், புதிதாக துளிர்க்கக்கூடிய கொப்புகள் என எல்லாத்துலேயுமே இந்த பூச்சிகளோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு புதிதாக துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் சாரஞ்சம் பூச்சி அதில் ஏற்பட்டுச்சுன்னா கூட சாரஞ்சம் பூச்சி அழியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது நீண்ட காலத்துக்கு பயிரில் வேலை செய்யக்கூடிய பூச்சிக்கொல்லி, அதனால் இதை பயன்படுத்தக்கூடிய அளவு ரொம்ப குறைவான அளவு தான் பயன்படுத்தணும். அதே நேரத்தில் இதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகம். ப்ரைஸை பற்றி நம்ம வீடியோட என்ன சொல்கிறோம். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இது ரெயின் ஃபாஸ்ட்னஸ் ஆக்ட் ஆகும். அதுவும் எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா நம்ம இந்த பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு 3 மணி நேரத்தில் மழை பெஞ்சினாலும் கூட இந்த ஸ்ப்ரே பண்ண பூச்சிக்கொல்லியோட எஃபெக்ட் பயிர்களில் குன்றாமல் முழுமையாக செயல்படும். ஆனால் அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து மழை பெய்யாமல் இருக்கணும். அப்படின்னா தான் மழை பெஞ்சதுக்கு பிறகும் கூட இதோட எஃபெக்ட் பயிர்களில் தென்படும். இதுவே அதுக்கு குறைவான நேரத்தில் மழை பெஞ்சுன்னா இந்த ரெயின் ஃபாஸ்ட்னஸோட எஃபெக்ட் குறையும். அதாவது ஒரு 6 நாட்கள் வேலை செய்யக்கூடிய பூச்சிகளோட எஃபெக்ட் 4 நாட்கள் அந்த மாதிரி குறையும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டோக்கன் பூச்சிகளோட டோசேஜ் பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.25 கிராம்லேருந்து 0.5 கிராம் வரை பயன்படுத்தலாம். அதாவது 1/4 கிராம்லேருந்து 1/2 கிராம் வரை நம்ம பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த பூச்சிகளோட கம்பேட்டபிள் பார்க்கும்போது இந்த டோக்கன் பூச்சிகளை மற்ற அந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான குழிகள் கூடயும் சரி, நூறு சதம் மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிகளை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய சாரஞ்சம் பூச்சி தாக்குதல் ரொம்பவே தீவிரமடைந்த நிலையில் காணப்படுது அப்படின்னா அந்த பயிருக்கு குறைந்தது 1 வாரத்திற்கு ஒரு முறை இந்த பூச்சிகளையே பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே இந்த சாரஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிக அளவில் இல்லை, இப்போ தான் ஆரம்ப நிலையில் பரவுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தினதுக்கு பிறகு 2 வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதும். அண்ட் அது எந்த மாதிரியான சாரஞ்சம் பூச்சி அப்படிங்கிறதும் எந்த பயிர் அப்படிங்கிறத பொறுத்தும் அமையும். ஸோ இப்போ 1 வார காலங்கிறது இப்போ நம்ம கத்திரி விவசாயம் பண்ணுறவங்களோ இல்லைனா வெண்டை விவசாயம் பண்ணுறவங்களோ இல்லைனா பாகற்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கொடி வகை பயிர்கள் விவசாயம் பண்ணுறவங்களோ இல்லைனா பருத்தி விவசாயம் பண்ணுறவங்களுக்கோ சாரஞ்சம் பூச்சி தாக்குதல், அதுவும் குறிப்பாக வெள்ளை ஈக்கள் போன்ற சாரஞ்சம் பூச்சி தாக்குதலும் இலைத்தத்து பூச்சி தாக்குதலும் அதிக அளவில் ஏற்படும். அதே நேரத்தில் பச்சை மிளகாய் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வால்பெண்ணோட தாக்குதல் அதிக அளவில் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான அந்தந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய நாட்களை 7 நாட்கள் அப்படிங்கிற அளவில் தீர்மானிச்சிக்கலாம். ஸோ அதிக அளவு சாரஞ்சம் பூச்சி தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிருக்கு நீங்கள் 14 நாட்கள் இடைவெளி நாட்கள் எடுத்துக்காமல் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறதுங்கிறது ப்ரிகாஷனரி ஆக்ஷனாகவும் இருக்கும், அதாவது முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்துகிறதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அதிக அளவு சாரஞ்சம் பூச்சி தாக்குதல் ஏற்படாமல் நம்மளால் பார்த்துக்கிறக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டோக்கன் பூச்சியில் நம்ம எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருந்தாலும், பூ வகை பயிராக இருந்தாலும், பழ வகை பயிராக இருந்தாலும், எண்ணெய் வித்து பயிராக இருந்தாலும், தானிய வகை பயிராக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய 5 சாரஞ்சம் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கு நம்ம இந்த டோக்கன் பூச்சிகளையே பயன்படுத்தலாம். அண்ட் இந்த பூச்சிகளோட விலைன்னு பார்க்கும்போது 100 கிராம் 500 ரூபாயிலேருந்து 550 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 கிலோ 1200 ரூபாயிலேருந்து 1300 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 கிலோ 2300 ரூபாயிலேருந்து 2400 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பூச்சிகளையோ பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அதோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.